டிக்கெட் 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 டிக்கெட். யோ எங்கயா போனா? 2 ஆழ்வார் பட்ட கொடு. என்ன நோட்டை கிழிச்சு தரா? நீ குத்தா டிக்கெட்டை கீச்சு குத்த நான் கேட்டேனா? நாட்டில் நெக்குலுக்கு மட்டும் குறைச்சலே இல்லை. சரிங்க சரி. $150 கொடுங்க. என்ன இந்த பொண்ணு 150 கேக்குது? பாவம் ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். குத்துரு. இந்தாங்க 150. என்னது? 150 கேட்டிங்களே. 150 டிக்கெட் கேட்டேன். டிக்கெட்டா? அது கண்டக்டர் கிட்டல கேட்கணும். நான் கண்டக்டர் கிட்ட தானே கேக்குறேன். நீங்க தானே கண்டக்டர்? நான் கண்டக்டரா? யார் சொன்னது? யார் சொல்லணும்? யூனிஃபார்ம் போட்டிருக்கீங்களே. யூனிஃபார்மா? ஏங்க காக்கி சட்டை போட்டா கண்டக்டரா? டிக்கெட் 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 டிக்கெட். யூ சாரி சார். Dress பார்த்து கண்டக்டர் நினைச்சிட்டேன். Dress பார்த்து எப்படிங்க சொல்லலாம்? என்ன பார்த்தா கண்டக்டர்னு எவனாவது சொல்லுவானா? கண்டக்டர் அடையாருக்கு டிக்கெட் ஒன்று கொடுப்பா. இவன் ஒருக்க தீனா பெருசு கவுத்திச்சு. வாடா முன்ன போலாம். போயா. ஆமா இது என்ன மார்க்கெட்ல பாதி பேர்த்து எடுத்துட்டு வந்தீங்க? இன்னைக்கு மாசி மகம். நம்ம தெருவில் இருக்கிற ஜனங்களுக்குலாம் சாப்பாடு பண்ணணும். அதான் இவ்வளோ காய்கறி வாங்கிட்டு வரேன். ஏண்டா இவ்வளோ பெரிய மார்க்கெட்ல ஒரு அகத்திக்கீரை கிடைக்கல பாரு. அகத்திக்கீரை தானம்மா? நான் வாங்கிட்டு வரேன். அகத்திக்கீரை, தண்டங்கீரை, முருங்கைக்கீரை. பாத்தீங்களா நான் சொன்னேன்ல. அகத்திக்கீரை, தண்டங்கீரை, முருங்கைக்கீரை. ஓய் அம்மா அகத்திக்கீரை அந்த பக்கம் போயிடுச்சு. நான் வாங்கிட்டு வரேன். அதுக்குள்ள எங்க போச்சு? கீரை 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 கீரை. கீரை அகத்தி கீரை அகத்தி கீரை. காயெல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கா? என்னப்பா வெண்டைக்காய் அவ்வளோ முத்தலா இருக்கு? கேரட் கிலோ எவ்வளோ? என்ன பண்றீங்க? சாரி சார், அன்னைக்கு உங்களை காய்கறி விற்கிறவன் தெரியாம கண்டக்டர்னு தப்பா நினைச்சிட்டேன். இன்னைக்கும் நீங்க தப்பா தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் காய்கறி விற்கிறவன் இல்ல. நீங்க காய்கறி விற்கிறவர் இல்லையா? அப்படின்னா இப்போ கீரை கீரைன்னு கூவி கூவி வித்துட்டு இருந்தீங்களே. ஏங்க கீரை கீரைன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ சாரி சாரி சார், நீங்க கூப்பிட்டது எனக்கு விற்கிற மாதிரி கேட்டுச்சு. உங்களை பின்னாடி இருந்து பார்த்தா காய்கறிக்கார மாதிரி தெரிஞ்சிச்சு. என்ன முன்னால பார்த்தா கண்டக்டர், பின்னால பார்த்தா காய்கறிக்காரனா? என்ன கிண்டல் பண்றீங்களா? சாரி சாரி, ஒரு பேச்சுக்கு சொன்னேன். சாரி. அத போட்டு போங்க. ஐயோ சாரி. கலா, அன்னைக்கு பஸ்ல பார்த்தமே அந்த ஃபிகர் இல்ல, சோக்கு ஃபிகர் பா. ஆமா, நீ கண்டக்டர்ல தெளிவா சொல்லிட்டல. அது பரவாயில்லடா. நீ காய்கறி விற்கிறவன் நினைச்சிட்டா.
காய்கறி விற்கிறேன்டாலா. கண்ட்ராக்டர்ல ஆரம்பிச்சு உன காய்கறி விற்கிறவன் நினைச்சால தல. நல்ல வேலை கார்பரேஷன்ல வேலை செய்யறேன்னு சொல்லாத போனால. என்ன நெக்கலா? என்ன சாப்பிடலாம்? கோக், பீஸா. ஓகே ஓகே பாப்போம். நம்ம ஆளோட பாட்டியாச்சு இது. ஐயோ போன். பின்ன என்ன ஃபேனா? ஹலோ மீனா, நான் நாராயணன் பேசுறேன். எங்க இருந்து பேசுற? நான் பிளாசா கார்ல இருந்து பேசுறேன். அன்னைக்கு நம்ம பஸ்ல பார்த்தோம் ஒரு ஃபிகர், அது இங்க டிஃபன் சாப்பிட வந்திருக்கு. அவளா? ஏ நாராயணா, நான் இன்னும் 10 நிமிஷத்துல வந்துடுறேன். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ அது வரைக்கும் அந்த பொண்ணு அங்கிருந்து போவாம பாத்துக்க. அவங்க என்ன ஆர்டர் பண்ணாங்க? 2 கோக்கு 2 பீஸா. அதை ஒரு 1/2 hour கழிச்சு கொடு. இந்தா. என்ன இவ்ளோ லேட் பண்றான்? நாராயணா பார்த்தல? எங்கடா? அதோ அந்த சீட்ல. சரி, படம் இருந்தா குடுறா. ஐயோ, ஒரு 200 ரூபாய் கூட. எல்லாரும் கேஷ் கவுண்டர்ல பணம் கொடுப்பா, நீ என்னடா பணத்தை கேக்குற? பின்ன கிச்சன்ல கேட்பாங்க. தலையா தெரியுமில்ல, யாரு? ஆதிகேசனுடைய தம்பி. குடிப்பியா? சரி, குடிச்ச விட சரியில்லை. Down, down, down. ஐயோ. ஓகே, நியூ கேமா? ஏய் ரைட். வெயிட்டா. ஐயோ. அட. சார், நீங்க உங்களை எதிர்பார்க்கவே இல்ல. அன்னைக்கு பஸ்ஸை தற்செயலா பார்த்தோம், அப்புறம் மார்க்கெட் போற வழியில தற்செயலா பார்த்தோம், இப்போ தற்செயலா பாக்குறோம். என்ன நம்ம அடிக்கடி மீட் பண்ணிட்டு இருக்கோம். அதாங்க எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இது 3rd டைம் இந்த மாதிரி நம்ம மீட் பண்றது. இது என் சித்தப்பா பொண்ணு. இருக்கட்டும். ஹாய் ஹாய். அப்புறம் என்ன ஆர்டர் பண்ணீங்க? 2 கோக் 2 பீட்சா. இன்னும் வந்திருக்காதே. இப்ப வரும் பாருங்க. வெயிட்டா. எஸ் சார். யோ வெயிட்ரே, வாங்க. 3 கூல் ட்ரிங்க்ஸ், 3 பீட்சா. ஓகே சார். அப்புறம் கேட்கணும்னு நினைச்சேன், இது என்ன பெரிய ஃபிளாஸ் மாதிரி கையில வச்சிருக்கீங்க? ஃபிளாஸ்கா? அக்கா ஃபைனான்ஸ் ஸ்டூடண்ட். இது அவங்க வரைஞ்ச டிராயிங். அப்படியா? பார்க்கலாமா? ஒரு இழவும் புரியல. என்னவா இருக்கும்? சூப்பரா இருக்குங்க. தேங்க் யூ. இந்தாங்க. அப்புறம் என் பேர் தீனா. ராயபுரம் 31B பெருமாள் கோயில் தெருல இருக்கேன். நம்ம 3வது முறை மீட் பண்றோம். உங்க பேர் என்னன்னு சொன்னீங்கன்னா நான் உங்களை பத்தி தெரிஞ்சுக்குவேன். என் பேர் சித்ரா. அப்புறம் என் பேர் தீனா. ராயபுரம் 31B பெருமாள் கோயில் தெருல இருக்கேன். நம்ம 3வது முறை மீட் பண்றோம். உங்க பேர் என்னன்னு சொன்னீங்கன்னா நான் உங்களை பத்தி தெரிஞ்சுக்குவேன். என்னது? பேர் என்னவா? என் குலம் கோத்திரம் ஒண்ணு விடாம சொன்ன, கவனிக்கலையா? இப்ப சொன்னீங்களா? ஏதோ ஹம்மிங். ஹம்மிங்கா? இல்லையா? இல்ல, அது விடுங்க. சாப்பிடுங்க. டேய் தீனா, சொதப்புறேடா. பார்ட்டி ஒர்க் அவுட் ஆச்சு போல இது. குடுங்க, நான் பே அடுத்த பண்றேன். தடவை நம்ம வருவோம்ல, அப்ப நீங்க பே பண்ணுங்க. அடுத்த தடவையா? இல்ல, இதே மாதிரியே தற்செயல வந்தா நீங்க பே பண்ணுங்க.
ஓகே போலாமா? Mr. Dina, I'm so sorry for whatever happened earlier because you know the first time I met you in the bus, I mistook you to be her conductor, and the second time when you came down, to my apartment, I thought you were a vegetable seller, and I was asking you the prices, and thank God the third time, எதுக்குங்க எங்களால உங்களுக்கு வீண் செலவு? அட என்னங்க நீங்க? பணமா முக்கியம், மனசுதாங்க முக்கியம். ஓஹோ, மிச்சத்தை கூடிய கொடுக்குறேன். இது பாருங்க, பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். நான் பணத்தை பத்தி கவலைப்படுறதே இல்ல. மத்தவங்க சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். Thank you uncle. thank you. Okay, bye, see you. Okay, bye bye. Bye. டாடா. பகல் கொள்ளையான இருக்கு. ஓஹோ, என்னாச்சு அசத்திட்டியா? நல்லா பேசுறாடா, ஆனா எனக்கு தான் சரியா கேட்கல. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோ, இந்த காலத்து பொம்பளை பசங்களுக்கு இங்கிலீஷில் பீட்டு விடுற பசங்களை தான் பிடிக்கும், அடிதடி பண்ணுற ஆம்பளைல பிடிக்காது. நீ யாருன்னு தெரிஞ்சது அடுத்த நிமிஷமே எஸ்கேப். டேய், இது சரி வருமா? நான் ஃபைட்டரு, அவ ஃபைன் ஆர்ட்ஸ். ஃபைட்டருக்கும் ஃபைன் ஆர்ட்ஸ்க்கு ஒத்து வருங்கிற? எந்த காலத்தில் இருக்க நீ? அங்கங்கே ஆம்பளையே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, பொம்பளையே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுவே ஒத்து வரப்போ ஃபைட்டர்ஸ் ஒத்து வராதா? அடிச்சு தூள் கலப்பியா? பாப்போம். பொதுவாக எனக்கு எல்லோ கலர் ரொம்ப பிடிக்கும். எதுவாக இருந்தாலும் அது எல்லோ கலராக இருந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹாய். என்னங்க ஒரே மஞ்சளா இருக்கீங்க? எல்லோனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னது? எல்லோனா உங்களுக்கும் பிடிக்குமா? எனக்கும் மஞ்சள் ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு உங்க டேஸ்டும் என் டேஸ்டும் இப்படி ஒத்து போயிடுச்சு. சும்மா எனக்கு மஞ்சள் பிடிக்கும்ன்றதுக்காக நீங்க போய் சொல்லாதீங்க. ஐயோ, சத்தியமா மஞ்சள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவளே ஏங்க வியாதி வந்தா கூட அது மஞ்சள் காமலையா இருந்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. மச்சான் एक मिनट டேய், பொம்பளைங்க சுடிதாருக்கு மேல துப்பட்டா ஏன் போட்டுக்கிறாங்க தெரியுமா? தெரியலையே மச்சான். நம்ம மாதிரி ஆம்பளைங்க உழைச்சு கலைச்சு ஓட தெரிஞ்சு வராங்க பாத்தியா, அவங்க வேர்வை தொடச்சுக்கு தாண்டா. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோ, இந்த காலத்து பொம்பளை பசங்களுக்கு இங்கிலீஷில் பீட்டு விடுற பசங்களை தான் பிடிக்கும், அடிதடி பண்ணுற ஆம்பளைல பிடிக்காது. நீ யாருன்னு தெரிஞ்சது அடுத்த நிமிஷமே எஸ்கேப். டேய், சிஸ்டர் காது கீழ இருக்க முடி அழகா இல்ல? பிரதர் கூட தான் மூக்கில முடி இருக்கு, அத பாருடா. டேய், அதுக்கு பேரு மீச. அது இருந்தா தான் ஆம்பளைன்னு அர்த்தம். ஆமாண்டா, ஆம்பளதான். மச்சி பச்சி பறந்துச்சுடா. சித்ரா, ஹலோ மஞ்சள். ஹலோ, என்னங்க ஞாபகம் இல்லையா? சுத்தம். இதே ஹோட்டல்ல உங்களுக்கு 150 ரூபாய்க்கு பில் கொடுத்துருக்கேன், அதாவது ஞாபகம் இருக்கா? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க வேற டேபிளுக்கு போறீங்களா? என்னங்க ஆச்சு உங்களுக்கு? என்ன திடீர்னு கோவம்? என்ன ஆச்சா? பஸ் ஸ்டாப்ல உங்க முன்னாடியே ஈவ் டீசிங் பண்ணாங்க, சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க. ஓ, அதான விஷயம். சரி விடுங்க. உங்களால 5 பேரை அடிக்க முடியாது, ஓகே. ஆனா ஒரு வார்த்தை அவங்கள நீங்க கேட்டுக்கலாம்ல. எதுக்குங்க வீணா ரோட்ல போய் அசிங்கமா சண்டை போட்டுக்கிட்டு? அதுவும் இல்லாம உங்களை மாதிரி பொண்ணுங்களை வேற சண்டைனா பிடிக்காது. எந்த கேனையா சொன்னா பொண்ணுங்களுக்கு சண்டைனா பிடிக்காதுன்னு? எல்லா பொண்ணுங்களுக்கும் சண்டைனா பிடிக்கும். என்னது?
சண்டைனா உங்களுக்கு பிடிக்குமா? என்ன விடுங்க, எல்லா பொண்ணுங்களுக்கும் பிடிக்கும். எல்லா பொண்ணுங்களையும் விடுங்க, உங்களுக்கு சண்டைனா பிடிக்குமா? ஆமா, சண்டைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜாக்கி சான் படம்லாம் ரிலீஸ் அன்னைக்கே 2 தடவை நான் பாப்பேன். ஐயோ ஏங்க இதை முன்னாடியே சொல்லியிருக்க கூடாதா? ஏன்? போங்க, அடுத்த தடவை அவங்க வரட்டும், என்ன ஆவறாங்கன்னு பாருங்க. தரரரரரங், தரரரரரங், தரரரரரரங், தரரரரரங். இவ்ளோ சீக்கிரம் நீங்க எதிர்பார்க்கல. சாங்கு சிக்கு சச்சக்கு சக்கு சாங்கு சிக்கு சா. டேய், நம்ம துப்புட்டா பார்ட்டிடா. மச்சான் நம்ம ஆம்பளடா. நாங்கெல்லாம் சாப்பிட வருவோம் தெரிஞ்சு கரெக்டா துப்பட்டா எடுத்து வந்திருக்க. சிங் சா சிங் சிங் ஆ வரட்டா? சிங் சா சாங்கு சிக்கு சச்சக்கு சக்கு. கட்டிப்பூடி கட்டிப்பூடி கண்ணேனி கட்டிப்பூடி மச்சான், மறக்காண்டா. அவன் ஒருத்தன் அடிக்க என்ன பாட்டிலு ஆக்கி சிக்கனு, அவனெல்லாம் வெறுங்கையில் அடிக்கணும்டா. ஜோசப், உடனே பிளாசாக்காரனுக்கு வந்துரு. ஜோசப் பாருங்க, இப்போ வந்துருவாங்க. ஆண்டி, ஒட்டுற யாரா உங்களை அச்சதே? அவன்தான். ஏய் ஏய் தலை நான் தலை நாச்சத்துல வந்தியா? நானே உன்னை பார்க்க வரலான்னு இருந்தேன். உங்க நாராயணன் கொஞ்சம் சொல்லி வைத்தல, பால் பூத்துக்காரன நான் ஒண்ணுமே பண்ணல, என்ன அடிக்க வரான். உங்க ஏரியாண்ட நான் வருவேனா தலை? என் மேல தப்பு இருந்தா நீ அடித்தல, வாங்கிக்கிறேன். போன மாசம் கூட என் ஏரியால வந்து சேட்டு மௌனை வெட்டினீங்க, நான் ஏதாவது கேட்டேனா தலை? இப்ப மட்டும் உங்க நாராயணன் என்ன வெட்ட வரான், நீ ஏன் சொல்லு தலை? சரி சரி, நீங்க புறப்படுங்க, அப்புறம் பேசலாம். அப்பால ஊட்டானது பாக்குறேன் கிளம்பு. வரேன் தலை. சரி சரி.
நீ யாரு? அடிதடினா உனக்கு பிடிக்கும்ல? அடிதடினா உனக்கு பிடிக்கும் தானே? ஆமா. அதான் என் தொழிலே. ஹலோ பட்டி, எனக்கு அந்த டீனுக்கும் வேர்ல்டு வாரே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஹலோ 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 உனக்கு இல்லடா, வேற ஆளுக்கு. அவன் அம்பு விட்டான் என்ன பார்த்து, நான் பதிலுக்கு விட்டேன் அம்பு. அவன் அம்பெல்லாம் புஸ்கை, பசங்களாம் சிரிக்கிறாங்க. தலை தொங்கி போய் நிராயுத பாணியா நின்னா. ட்ரெஸ்ஸே போடலையா? என் ட்ரெஸ் எல்லாம் போட்டிருந்தானே. நிராயுத பாண்டினா ட்ரெஸ் இல்லாதன்னு அர்த்தம் இல்ல, ஆயுதம் இல்லாதன்னு அர்த்தம். எந்த பாஷையில? அது ஏதோ ஒரு பாஷை. அது ஏதோ பாஷையில விடுறேன். நான் என்ன செஞ்சேன்னு கேள்றானா? என்ன செஞ்சீங்க? கப்புன்னு எந்திரிச்சு கிளாஸ் விட்டு வெளியே வந்துட்டேன். மற்ற பசங்க படிப்பு கிடக்கூடாது. நல்ல வேலை பார்ப்போம், இந்த காலேஜில் வேலை பார்க்கல. இல்லைன்னா அதெல்லாம் பார்த்து ரொம்ப பேஜாராயிட்டு இருக்கும் பாவம். மிஸ்டர் என்னமோ பாப்போம் நீங்களே, எந்த பாப்போம்? 1 minute. லாலிபாப். ஏன் சத்தம் போடுறீங்க? யா ஆளுக்கு எனக்கு ஒன்று கூடன்னு கேட்பாங்களா? என்ன சு, நான் எவ்வளோ வேணா கத்துவேன். இது என் காலேஜ், இன்னும் சொல்ல போனால் எங்கள் மாமனார் காலேஜ். ஏய் வச்சிருக்கிறேன் உனக்கு ஆப்பே. இல்ல பாப்போம் நீங்களே. இல்லை நான் ஆப்பு வச்சுக்கிறேன்னு தான் சொன்னேன். பாப்பு வச்சுக்கிறேன்னா தப்பாயிடாது. ஐயே, இந்த பாப்பும் அந்த டீனும் ஒரே ஜாதிங்க. ஏன் பாப்பா என்ன பண்ணா? இப்போ உங்க ஷார்ட்டாக உங்களுக்கு புரியுற மாதிரி எப்படி சொல்கிறது? இப்போ நீங்கள் தான் பாப்புன்னு வச்சிங்க, நான் தான் நான் வச்சிங்க. நம்ம 2 பேரும் கல்யாணம் நிச்சயம். வைக்கப்படாதீங்க, அதை நான் தான். வைக்கலாம் பண்ணல, சொல்லுங்க. ஆனால் இந்த கல்யாணம் நடந்ததுன்னா உங்கள் வாழ்க்கையே ஸ்பாயில் ஆகிடும். ஏன்? நான் வசூலிஸ்ட்னு தெரிஞ்சிருமே. வசூல் லிஸ்டா? அதான் சைக்கிளிஸ்ட், டைப்பிஸ்ட், டெரரிஸ்ட், அந்த லிஸ்ட்டில் வசூலிஸ்ட்டுங்க. நீங்கள் கதை கேளுங்க, நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பாப்பு நான் உன்னை பொண்ணு பார்க்க வரும்போது என்னை பிடிக்கல, நிராகரி பாப்புன்றேன். புரியுதுங்களா? அப்ப சொன்னீங்களே ஆயுதம் இல்லாம. அது நிராயுத பாணிங்க, இது நிராகரி பாப்பு. கதை கேளுங்க. அடுத்த சீன் நிராகரி சீன் வரும்னு நினைப்பீங்க. இல்ல, அங்கதான் தெரிய கதையிலேயே ஒரு ட்விஸ்ட். நீங்க என்ன பண்றீங்க, அந்த டீனு கிட்ட போட்டு கொடுத்துறீங்க. அந்த அப்பா என்ன பண்றாரு, எங்க அப்பா அம்மா பார்த்து அவமானமா பேசிடுறாரு. அப்படியே எங்க அப்பா அம்மா ஷாக் ஆகி நிக்கிறாங்க. அங்கதான் இன்டர்வல். ஐயோ ஹலோ ஹலோ. அப்புறம் என்ன, போய் கூல்ட்ரிங்க் குடிங்க. சாரிடா, இவங்க கிட்ட நான் பூரா கதையும் சொல்லுங்கிறேன். இவங்கன்னா மறுபடியும் கையை வச்சு மூடிக்கினாங்க ஜானகி. பார்த்தா அப்புறம் என்னடா அப்புறம் கதையை சொல்லுங்க. இவன் வேற கதை கேட்கறான், ஏற்கனவே கேட்ட கதை, ரிப்பீட் ஆடியன்ஸ். முதல்ல சொல்லட்டுமா? நானும் பார்ப்போம் பால்ய நண்பர்கள், சின்ன வயசுல வந்து நான் விளையாடுவோம். The theory class on dissection, we make an incision on the skin to the center of the body. The outer layer of the skin is called எபிடர்மிஸ். very good. Once we peel off the skin, we will be able to see the muscle layer. What? Now you will see Paakra, the muscle layer that is என்ன பாக்குற? பாடி layer. Will you reach the ஸ்டமக். It's not stomach for you, doctor. It's abdominal cavity. ஏய் சாம்பு மவுண்ட நர்ஸ் வெஜிடேரியன் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நீ தான் நிக்கிற. கழுவாத விட்ட மீன் பாடி வண்டியை தேவலாம் போல இருக்குது. ரொம்ப டெட் பாடி. Don't call it dead body. Call it cadaver. அங்கே நோயாளிங்கெல்லாம் உசுருக்கு போராடி நிற்கிறாங்க, நீங்க பாடியை நோண்டி நிற்கிறீங்களா? What do you want? ஒய் நோண்டிங்னு கேட்குறேன். This is dissection of the abdominal cavity. உனக்கு எங்க தெரிய போகுது? எப்படி தெரியும்? இவங்கெல்லாம் மறைச்சு நின்னாங்கன்னா நானும் பாடி பார்க்க தேவையில்ல. உனக்கு வேணா ஃப்ரெஷ்ஷாக ஒரு பாடி கொண்டு வந்துக்க. ஓ அப்படின்றியா? ஹலோ, எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு பாடி வேணும் தெரியுதா? அண்ணே, நான் உள் பாடி சொல்லலடா, ஒரு ஆள் பாடி சொன்னேன். அடுத்து ஆராய்ச்சி பண்ணுவாங்கல்ல ஆஸ்பத்திரியில், அந்த பாடியா? நீ கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக எலஸாக பார்த்துன்னு வா, முத்தலா கொண்டாந்துடாது தெரியுதா? Come on. I need some poor photographs அண்ணே, of yours. பாடி கிடைச்சிருச்சுனே. இம்போர்ட்டட் பாடினே. இம்பார்ட்டன்ட்னா மேட் இன் ஜப்பான். அது ஏதோ கப்படி கூடாது. ஜப்பான்காரனுக்கு தான் மூக்கே கிடையாது, அப்புறம் எப்படி கப்பு தெரியும்? அவனுக்கு மூக்கு இல்லை, எனக்கு இருக்குதே. Yeah, pose, say cheese. ஹலோ, சில்லி சிக்கன். Yes, யூ டேக் இந்தியா போட்டோ. I want India, poor photograph. Or என் கூட வா, ஏழை இந்தியா போட்டோ எடுக்கலாம். Yeah, I'll come. Come. See, ஏழை இந்தியா, poor Poor India. India, no house. Yes. House, no house. All கோணி பைனா Ah, house. see? சாக்கல தான் குடி இருக்காங்க. Oh. You want take photo? Yes, I want. Wait. You go அவங்க வீட்டுக்குள்ள போ. அவங்க வீட்டுக்குள்ள போ. Koni, கோணி பை. inside? Go inside Okay, கோணி பை. okay. Then take photo. Hey, புடா. அங்கடா. When we do the actual dissection. புடா. யோ, தல்லை. ஹேய், புடா. வசூல்னா நீங்க கேட்ட மாதிரியே பாடி கொண்டுட்டு வந்து. ஆஹா, அது சுட பை
பாத்தியா நம்ம பர்சனல் பாடி வந்துச்சு. உனதான் அப்படிதான் இருக்கான். பாத்தியா எப்படியாப்பட்ட பாடி பார், சூடாகுது, இரும்புது பாரு. ஐயோ என்னடா? Hey, you! Cheating and beating me! Don't try. Stop, everybody! Stop! I need in your photograph. இப்போ இந்த கேஸை பாருங்க. இது ரொம்ப சுவாரஸ்யமான கேஸ். இந்த மாதிரி கேஸ் மெடிக்கல் ஹிஸ்டரியில் ஒரு ரேர் ஃபினாமினா. 12 வருஷமா இது இப்படியே தான் இருக்கு. இதால் பேச முடியாது, கேட்க முடியாது, எதையுமே உணர முடியாது. உணர்ச்சிகள் செத்து போச்சு. ஆனால் சப்ஜெக்ட் இன்னும் உயிரோடு தான் இருக்கு. இப்போ கவனமாக பாருங்க. நான் இந்த டார்ச் அடிக்கும்போது பியூப்பிளில் மூமெண்ட் இருக்கும், ஆனால் கண் இமைகள் மூடாது. அதேற போதும் விலக நீங்க கண்ணு கூச போகுது பாவம். சப்ஜெக்டால எதையுமே உணர முடியாது. இது என்ன ஹிஸ்டரி ஜாகிரபி பாடம்பா? சப்ஜெக்ட்ன்றீங்க, அந்த ஆளு பேர் இல்லையா? பேர் என்ன? கீஞ்சது போங்க. பேரை இப்பதான் பாக்குறீங்களா? என்ன பேரு? கேஸ் பேர் ஆனந்த். கேஸ்லாம் சொல்லாதீங்க, மிஸ்டர் ஆனந்த் மரியாதையா சொல்லுங்களேன். இப்ப என்ன கேட்டு போச்சு? மரியாதை கொடுத்தா அதுக்கு தெரியுமா? நானும் பார்த்துக்கினே இருக்கிறேன். கிளாஸ் ஆரம்பிச்சதுல இருந்து எதிர்த்து பேசினே இருக்கிறீங்க. நீங்க ஸ்டூடெண்டா, நான் ஸ்டூடெண்டா? இப்ப எதுக்கு அனாவசியமா நீ உணர்ச்சி வசப்படுற? உணர்ச்சி வசப்படலைன்னா உணர்ச்சி இல்லைன்னு கண்ணில் டார்ச் அடிச்சு சப்ஜெக்ட் அது இதுன்னுவீங்களா? அதனால தான். ஓகே, என்னோட பர்சனல் ஒப்பீனியன், இப்படி ஜடமா இருக்கிறவனுக்கு மருந்து மாத்திரை கொடுத்து வாழ வைக்கிறதுல எந்த யூஸும் இல்லை. ஏன்றேன் உங்களுக்கே நல்லா தெரியும். தேவையான அளவுக்கு ஹாஸ்பிட்டல்ஸோ மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸோ நம்ம நாட்டில் இல்லை. இதில் 12 வருஷமா ஒரே பெட்டை காலி பண்ணாமல் படுத்துட்டு இருக்கிறது தேவையா? இதனால என்ன பிரயோஜனம்? இப்போ கிளாஸ் எடுக்கிறீங்களா, அதுக்கு பிரயோஜனப்படுறாரு. அதுவே பிரயோஜனம் இல்லையா? 1 கொஸ்டின் சார். 5 கொஸ்டின் கேட்கணுமா சார்? கொஸ்டின் நம்பர் 2, இந்த ஆள் எந்திரிக்கவே மாட்டாருன்னு நீங்க எப்படி முடிவு பண்ணீங்க சார்? நான் ஒரு டாக்டர். டாக்டர் தானே, கடவுள் இல்லையே. ஒரு மனுஷனை மதிக்க தெரியாதவன் மனுஷனாவோ டாக்டராவோ என் கடவுளாக கூட இருக்க முடியாத. நான் சாம்புமானே, அன்பே வெங்கடாச்சலம் இல்லையா? அன்பே சிவம் இல்ல. ஐயோ அதான் சொல்லிட்டோம்யா, புதுசாக ஏதாவது சொல்லலாம்னு பார்த்தேன். ராஜாராமன், will you please get out? ஓ அப்படி சொல்லிட்டீங்களா? அப்போ இதான் 3வது கேள்வி. நான் கெட் அவுட் ஆகும்போது கூடவே ஆனந்த் சாரியும் வாக்கிங் இட்டுன்னு போகலாமா? நோ வே. அப்போ இதான் 4வது கேள்வி. அப்படி உங்களை மீறி நான் இட்டுன்னு போனா என்ன செய்ய போறீங்க? ஷிட். இதுக்கு தான் கரெக்டாக பதில் சொல்லிடுறாரு. நீங்க அதுக்கு போங்க, நான் வாக்கிங்க்கு போறேன். 5வது கேள்வி அலமீன் வந்து கேட்டுக்கிறேன். ஏய் ராஜா, என்ன பண்ற நீ? ஒத்தை ஆனந்த் சார், இன்னும் கவலைப்படாதீங்க. இந்த டாக்டருங்கெல்லாம் 2 புஸ்தகத்தை போச்சு இது தான் கடவுள் நினச்சி நிற்பானுங்க. இதுங்கெல்லாம் நம்பாதீங்க. கடவுளே இல்லைன்றான் பார், அவனை நம்பலாம். கடவுள் இருக்குன்றான் பாரு, அவனை கூட நம்பலாம். ஆனால் நான் தான் கடவுள்றான் பாரு, அவனை மட்டும் நம்பிடாத, போட்ட கேஸ் ஆயிடுவேன். உனக்கு எவனாவது டென்ஷன் கொடுத்தானா என்னோட சொல்லு. உன்னால் சொல்ல முடியாதோ? சும்மா மனசில் நினை, எனக்கு மனசில் SMS அடிக்கும். நல்லவங்களுக்குள்ள அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் இருக்குது. தேட்டா ஓ ஆனந்தே, ஐயோ நான் தள்ளு வரும்போது எப்படி ஆகணும்? மேடம் 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 அது கொடுங்க. ஏய் வாட் யூ டூயிங்? டூயிங்கா கோயிங்கான்னு பார்க்கணுங்க. தலை தூக்கிடுச்சு தள்ளு வரும்போதே. ஓகே மேடம், கரெக்டாக தப்புன்னு அடிக்குது. தப்பு இல்ல, லப்பு டப்பு. சரி ஏதோ ஒன்று தமிழ் அடிக்குது. நான் ஆனந்த் சார், உங்கள் ஆர்ட்டு நீங்கள் கேட்குறீங்களா? ஐயா காதே தெரியலீங்க. காது கேட்கும், கண்ணு தெரியும். தமிழ் வாத்தியார் ஒரு இது கரெக்ஷன் கொடுத்துனுக்குறாங்க. 1 2 3 மைக் டெஸ்டிங் கேக்குதா? எப்படி இருக்குது உன் இதய கனி? நீ 100% உயிரோட இருக்கிற. ஏன் 200% என்னோட 100 சேர்த்து நான் இருக்கிற வரையிலும் உனக்கு ஒரு குறையும் வராது. ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருப்பேன். ஒருத்தனும் ஒன்றை பயன்படுத்தி அவன் சப்ஜெக்ட் வீல் சேரோட கிளாஸ் இருந்து வெளியே தள்ளிட்டு போயிட்டான் சார். டாக்டர் காளிதாஸோட கையை பிடிச்ச முறுக்கி அட்மிஷன் ஃபார்மே ஃபில் பண்ணாம சூசைட் கேஸ் அட்மிட் பண்ண வச்சா சார். அதுக்கு பயந்து அவர் லீவ்ல போனவர் தான். வாட் இஸ் திஸ் மார்கபந்து? எனக்கு எப்படி சார் தெரியும்? ஹவு டு ஐ நோ? எல்லாத்துக்கும் ஒரு பதில் வச்சிருக்கீங்க. ஹவு டு ஐ நோ? பட் யூ ஆர் ரைட். ஹவு டு யூ நோ? சார் அதெல்லாம் விடுங்க சார். பாஷா கண்ணாபினான்னு பேசுறேன் சார். கஸ்மாலம் சோமாரி அப்புறம் என்ன போடா பேமானி. அது வேற சார். ஏய் தலை, ஏய் விடு. ஓகே சார், அவனை முதல்ல டிஸ்மிஸ் பண்ணும் சார். ஒரு நிமிஷம், அது நடக்காது, அது தப்பு. என்ன காரணம்? அவர் கேள்வி கேட்கிறாருனா இல்ல கொச்சையா பேசுறாருனா? என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் வந்திருக்காரு, அவரை டிஸ்மிஸ் பண்ண ஸ்ட்ராங்கான ரீசன் வேணும். எஸ் ஐ ஹவ் காட் an idea. மார்கபந்து சார்,
வர எக்ஸாம்க்கு ஒரு கஷ்டமான क्वेश्चन பேப்பர் ரெடி பண்ணுங்க. சிலப்பதிகாரம், குண்டலகேசி, சீவக சிந்தாமணி இதுல இருந்து கேள்வி கேக்குறேன். சத்தியமா அவன் ஃபெயில் ஆயிடுவான். I am serious, I am not joking. ஓ, யாராலையும் ஆன்சர் பண்ண முடியாத அளவுக்கு क्वेश्चन பேப்பர் ரெடி பண்ணுங்க. அவனால ஆன்சர் பண்ண முடியாது. He will fail. I will dismiss him the next minute. Great idea. Yes. Great idea. வாத்தியாரா வசூல் ஆளுங்க கட்டில் கொண்டு வராங்க. என்ன செய்ய? என்ன பாஷை பேசுற நீ? சாரி சார், வசூல் ராஜாராம் ஆளுங்க கட்டில் கொண்டு வராங்க. அது எங்க போடுறதுன்னு. எடுப்பா. நல்லா எடு, 3 பேரையும் எடு. டேய், தலையை ரொம்ப ஒட்டி வச்சுக்காதீங்கடா. 3 தலை மாதிரி தெரியும். ஒத்துக்கோ. அப்படியே சைடுல நின்னு. ராஜாராம், நீ மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? அது மனசுல 1000 விஷயம் ஓடும். டாக்டரா போற ஆள் இல்லையா? உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. You are violating the hospital rules. அதே மக்களுக்கு புரியுற மாதிரி தமிழ்ல சொல்லிடுங்களேன். இத பாரு, நான் இப்ப நினைச்சேன் உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுப்பேன். இந்த பாரு, மாமனாரை நம்ம மாமியார் வீட்டுக்கு அனுப்புறேன். ஓகே ராஜாராம், லிசன். இப்போ எதுக்கு இந்த கட்டில் பெட் எல்லாம்? அது காரணம் இவர்தான். ஆஸ்பத்திரி பெட் எல்லாம் கொடுக்க முடியாது, வேஸ்ட்னாரு. இந்த பெட்டை ஏலத்தில் எடுத்துன்னு வந்து நான் போட்டுருக்கிறேன். ஆனந்த் சார், நீங்க கவலைப்படாதீங்க. எத்தனை நாள் வேணா நீங்க இங்க படுத்துக்கலாம். உங்க வீட்டு ஜாய், எங்க வீட்டு ஜாய் இல்லை, என்ஜாய். எடு. அவர் சிரிக்க தேத்தியா? ஐயோ, எங்க நான் மிஸ் பண்ணிட்டேன். சரி விடு, இனிமே டெய்லி சிரிச்சுன்னு போறாரு. ஏய் பாத்திரா, 10 வருஷம் கத்தியே பார்க்காத முடி. போமாதானேன்னு கோடு போட்டுறாத. ஆனந்த், பயப்படாத. ஜாக்கிரதையா அழகா வெட்டி உன்னை சூப்பரா ஹீரோ மாதிரி ஆக்கிடுறேன். டெய்லி வாக்கிங் கூட்டின்னு போறேன். சன்லைட் உன் மேல பட்டதுன்னா சூரிய ஒளி, உடம்பு சரியாயிடும். அது கேட்டதில்ல? 1000 கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயை போற்றி. அந்த தாயில அவ்வளோ வைட்டமின் இருக்குது. அது என்ன வைட்டமின்? அது டி தானே? நான் தானே. போட்டாங்க ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத அப்படின்னு நீ சொல்லிட்டு இருக்க. ஆனா நீ எதுக்கு பிரயோஜனம் இல்லை ஒருத்தர் சொல்லி தெரியறான். யார் அவன்? அதானே சூழ ஜப்பமணி. வசூல் பண்ணதான் தான் என்கிட்ட வா. வசூல் நம்பி பிரயோஜனம் இல்லை. அவன் காலேஜ் போயிட்டான்னு இருக்கிற பேங்க் கஸ்டமர்ஸ் அவன் பக்கம் எடுத்துட்டு இருக்கானே. அப்படியா சொன்னான்? ஆமாண்ணே, வாடே போலாம். ஐய் ஏறா, உன் ஊர் என்ன திருப்பதியா? பாதியில் விட்டு போற. சரி அத்தை, அவன் நல்லா இருக்கட்டும். நம்ம படிக்கிறதுன்னு வந்துட்டா படிப்பை தான் கவனிக்கணும். 2 வேலை ஒன்றா செய்ய முடியுமா? ஐயோ, என்னடா சலிச்சுக்கிறீங்க? டாக்டர் ஆகுறது என்ன அவ்வளோ சிம்பிளா? உடம்புல எத்தனை எலும்பு இருக்கு தெரியுமா? 216. அச்சு உடைக்கு தான் தெரியும். என்னைக்காவது எண்ணி பார்த்துருக்குறோமா நாம? ஏன்னா நம்ம எத்தனை தடவை எண்ணி பார்த்துருக்கோம். இப்படி என்றதை சொல்லலடா, இப்படி என்றதை சொல்றேன். ஞானி மாதிரி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. முடி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதை தான் வெட்ட சொன்னேன். பாப்பு, இது என்ன தெரியுமா? சாத்துக்குடிப்பா. நோ, ராஜா, வசூல் ராஜா. அவனே ஜூஸ் மாதிரி பிடிக்க போறேன். என்ன சினிமா வில்லன் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டீங்க? நீங்க டீனா இல்ல டானா? உனக்கு தெரியாதே, என்கிட்ட ஹர்னியா ஆபரேஷனுக்காக ஃபேமஸ் ரவுடி தங்கவேல் வந்தா தெரியுமா? அவன் நான் என்ன சொன்னாலும் செய்வான். அவன் இப்ப சாத்துக்குடியில இருக்கான். சாத்துக்குடியிலையா? அவன் தூத்துக்குடியில இருக்கான். அவனை வர வச்சு ராஜாவே. எனக்கு என்னவோ பயமா இருக்கு. போற போக்குல ராஜா டாக்டர் படிச்ச டீனாக்கு போறாரு. நீங்க அடிக்கடி குத்து கொல்லன்னு இறங்கி வசூல் விஸ்வநாதா போறீங்க. ரிலாக்ஸ் டாட், கூல். டோன்ட் வரி. ஓ, ஃபோன். அட்டெண்ட் தி ஃபோன். அட்டெண்ட் தி ஃபோன். ஹலோ ஹலோ பாப்பு, நான் ராஜா பேசுறேன். சொல்லுங்க ராஜா. நான் உன் ஃப்ரெண்டு டாக்டர் ஜானகி. நான் சொன்ன மேட்டர் சொன்னாங்களா? எப்படி உனக்கு இங்க ஃபோன் பண்றான்? கட்டிப்பிடி வைத்தியம். உங்க அப்பாவை கட்டிப்பிடிச்சியா? நான் சொல்றேன் மாமா. ரொம்ப ரேங்க் நான் என்னாண்ட சொல்லு. தூத்துக்குடியில என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தங்கிறான், தங்கவேல்னு. அவன் ஆண்டு சொன்னான்னு வச்சுக்கோ. ராஜா, இப்போ அதெல்லாம் எதுக்குன்னு கேட்டினா, இப்ப நான் வந்து பரீட்சை பாஸ் பண்ணினா உன்னை மீட் பண்ணலான்னு டாக்டர் ஜானகி சொன்னாங்கல்ல. அதுக்கு என்ன பதில் சொல்ற நீ? ஆமா, நாளைக்கு என்ன சனிக்கிழமை? ஓகே, நாளைக்கு 10 o'clock ஹோட்டல் லீ மெரிடியன் டிஸ்கோ ஹால்ல சந்திக்கிறேன். ஓகே, see you, bye. What is this? டிஸ்கோவா? ராஜா, நீங்க எங்க? இத படிங்க. நான் கேட்க வேண்டிய கேள்வி இது. ஓ, பாப்பு பார்க்க வந்தீங்களா? ஓ யா, ஆமா. ஆமா, என்ன நீங்க? ஐயோ, காரியமே கெட்டது. இது யாரல்ல? என்னாலதான். இது சமரச சண்டே. கொஞ்சம் இப்படி வரீங்களா சொல்றேன். இது என்ன பூன்னு கேளுங்களேன். என்ன பூ? மன்னிப்பு. ஜோக்குங்க, சின்ன வாங்கிக்கோங்க. உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க.
உங்களுக்கு நான் ரொம்ப டென்ஷன் கொடுத்துட்டேன். அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. இட்ஸ் ஓகே. அது ஒரு ஒரு மேட்ரு அப்பங்காரனான உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தான். சொல்லுங்களேன், பரவாயில்ல, சொல்லுங்க. உங்க பொண்ணு பாப்பு இருதே, அது கொஞ்சம் ரொம்ப மோசம் சார். என்ன பண்றது, தலையெழுத்து யூனோ. சரி, ஏதோ உங்க டென்ஷனை பார்த்து நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். அந்த சபதத்தை வாபஸ் எடுத்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் சார். குட். எனக்கு இதெல்லாம் முன்னாடியே தெரியும். இந்த பாப்புவும் நீயும் செட் ஆக மாட்டீங்க. யூனோ ஹர் மேரல் பேக்ரவுண்ட் இஸ் நாட் ரைட். என்னது பேக்ரவுண்ட் சரியில்லை. இல்ல சார், பேக்ரவுண்ட்லாம் நல்லா தான் இருக்குது. பேக்ரவுண்ட் இல்ல, இந்த பாப்பு வந்து யூனோ புட்ட கேஸ். என்ன சார் இது, பெத்த பொண்ணியா லோலாயி போட்ட கேஸ்ன்றீங்க. வேற வழி. ஸோ இனிமே நீ இந்த ஹாஸ்பிட்டல் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன். தலை வைக்க மாட்டேன், ஒரு கால் வைக்க வேண்டி வரும், வலது கால். ஏன்? ஃபர்ஸ்ட் மோதலுக்காக வந்தேன், இப்போ காதலுக்காக வர வேண்டி இருக்கும் போலுக்குது. என்ன சொல்ற நீ? அதான் சார், எனக்கும் ஒரு லேடிக்கும் ஃபீலிங்ஸ் ஆயிடுச்சு. You mean you're in love? How nice. எல்லா பாஷையிலயும் அதானே. நீ ஒரு பெரிய ரவுடின்னு நினைச்சேன், ஆனா கல்லுக்குள் ஈரம். அது வேர்வை. ஜோக்கு. Now, who is that lucky girl? Who's that lucky girl? அது வெக்கத்து பார், வெக்கத்து பார். அங்க இங்க. எனக்கு என்ன வெக்கம்? சொல்றது என்ன, காட்டுறேன். எங்க? அது பாப்பு. லோலாய் சொல்ல, லோலாய் பக்கத்துல இருக்கிற என் வேலாய். நக்கி பல்தைகள் ஸ்கூட்டர் ஓட்டுறீங்களா? இருமலா, நான் போய் தண்ணி கொண்டு வரட்டுமா? போக சொல்றீங்களா? வர வேணான்றீங்களா? போயே போயிடுங்களா?